இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய உள்ள வேத வசனம் சங்கீதங்களின் 91ஆம் அதிகாரம் 13வது வசனம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பு குட்டியின் மேலும் நீ நடந்தாலும் பாலசிங்கத்தின் வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். இந்த இடத்திலே தேவன் நமக்கு சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பு குட்டியின் மேலும் என்று சொல்லி இந்த பூமியில கிடைக்கிற அநேக மிருகங்களை குறித்தும் தேவன் ஊமையாக சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆனாலும் தேவன் பிசாசை குறித்து அவன் சிங்கத்தை போல வருகிறதையும் விரியன் பாம்பு குட்டிகளை போல வருகிறதையும் தேவன் அதை பூமியில் இருக்கிற மிருகங்களை குறித்து ஊமையாக சொல்லப்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் பிசாசம் அதுபோல பாலசிங்கத்தை போலும் வலு சர்ப்பத்தை போலும் அவன் இருக்கிறான். அவன் அந்த எண்ணங்களோடு அவன் இருக்கலாம். அவனை போலே மிருகத்துக்கு ஒப்பாக பிசாசை தேவன் இந்த இடத்திலே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஏன் தேவன் அப்படி எழுதி வைத்தார் என்பதனால் மனிதன் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு அது புரிதல் தேவை. அதற்காகவே தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை ஊமையாக எழுதி வைத்திருக்கிறார். மனுஷன் அதை புரிந்து அறிந்து செயல்பட்டோமானால் நிச்சயமாகவே ஒரு பெரிய எழுப்புதலும் மாற்றத்தையும் தேவன் கொண்டு வர விரும்புகிறார். அதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.